السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فلولا إذ جاءهم بأسنا تضرعوا ولكن قست قلوبهم وزين لهم الشيطان ما كانوا يعملون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن بين يدي الساعة لأياما ينزل فيها الجهل ويرفع فيها العلم ويكثر فيها الجهل ويكثر فيها الحرج والهرج القتل أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன், நிகரிலா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவினுடைய உரையில் கொலை நகரமாகும் தலைநகரம் என்கின்ற கருப்பொருளில் நான் சில செய்திகளை, அதை ஒட்டி இஸ்லாமிய பார்வையை முன்வைக்க விரும்புகிறேன். அருமையான தோழர்களே, கடந்த 7ஆம் தேதி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்று சொல்லப்படக்கூடிய தேசிய குற்றப்பதிவு ஆவண காப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் பொதுவாக எங்கெங்கே எவ்வளவு குற்றங்கள் பதிவாகி இருக்கின்றன என்கின்ற தகவலை அதை தருகிறார்கள். அது ஒரு ஆண்டறிக்கைன்னு வச்சுக்கணும். அந்த ஆண்டறிக்கையில் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல், திருட்டு, வழிப்பறி போன்ற சமூக விரோத குற்றங்கள் அதிகமாக நடப்பது, அதிகமாக பதிவாவது டெல்லியில் என்கின்ற ஒரு அபாயகரமான கருத்தை அந்த ஆண்டறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார்கள். இது 2024க்கான ஆண்டறிக்கை. அது 2024 தலைநகர் டெல்லியில் 504 கொலைகள் பதிவாகியிருந்தன. இந்த 504 கொலை புகார்களில், வழக்குகளில் 522 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். தனிப்பட்ட பகை, கொள்ளை, கள்ளத்தொடர்பு போன்ற காரணங்கள் பிரதானமாக சொல்லப்பட்டன. அப்போ கொலைய இதில் ஆக குறைவாக பதிவான நகரம் என்பது சூரத். அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள பெருநகரங்கள், மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பெருநகரங்களில் எடுக்கப்பட்ட கணக்குகளின்படி மிக அதிகமாக 504 கொலை புகார்கள், கொலை வழக்குகள் பதிவானது தலைநகர் டெல்லியில். மிக குறைந்த அளவு சூரத் நகரில் 114 கொலை பதிவாகியிருந்தது. நம்ம சென்னையெல்லாம் அந்த பெருநகரங்களில் ஒன்று வரும். அப்படின்னா அந்த 504க்கும் 114க்கும் இடையில நம்ம சென்னை இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ நம்ம பேச வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், தலைநகரத்தில், அதாவது அதிகமாக சர்வதேச பிரதிநிதிகள் வந்து போகக்கூடிய ஒரு இடம்,
ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய இடம், இந்தியாவினுடைய அரசமைப்பின் முக்கியமான கேந்திரங்கள் இருக்கக்கூடிய பகுதி. அப்படிப்பட்ட பகுதியில் நாட்டிலேயே மிக அதிகமான கொலைகள் பதிவாகின்றன என்பது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. அதே போல திருட்டு சம்பவங்கள் கிட்டத்தட்ட 2024 மட்டும் 1,80,973 திருட்டு கேசுகள் பதிவாகி இருக்கிறது. கணக்கு போட்டு பார்த்தா சராசரியாக நாள் ஒன்றுக்கு 496 திருட்டு கேசுகள் நடைபெற்றிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக இதில் குறைந்த அளவு என்பது ஜெய்ப்பூரில் 9,051 கொலைகள் பதிவானது. மொத்த சதவீத கணக்கில் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த நாட்டில் பதிவான கொலை புகார்களில், அதாவது திருட்டு புகார்களில் 73.3% தலைநகர் டெல்லியில் பதிவாக இருக்கிறது. இது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான இன்னொரு செய்தி. அதே போல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 13,396 அப்படிப்பட்ட புகார்கள். சராசரியாக நாள் ஒன்றுக்கு 36 குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக தலைநகரில் பதிவாகி இருக்கிறது. இராணுவம் இருக்குது, போலீஸ் இருக்குது, கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது, சாலை விளக்குகள் பளிச்சென்று எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனால் குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது. அதே போல ஆள் கடத்தல் வழக்குகளில் கிட்டத்தட்ட 5,580 புகார்கள் பதிவாகியிருந்தன. சராசரியாக நாளொன்றுக்கு 15 கடத்தல் புகார்கள் அங்கே பதிவாகி இருப்பதை பார்க்கிறோம். அருமையான தோழர்களே, இந்த தரவுகளை எல்லாம் வைத்து பார்க்கிற போது நாட்டில் உள்ள மொத்த பெருநகரங்களில் தலைநகரம்தான் கொலை நகரமாக, கொள்ளை நகரமாக, குற்றங்களின் கூடாரமாக இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. இப்போ நான் செய்திக்கு வர்றேன். இவ்வளவு பாதுகாப்பு அம்சங்கள் இருந்தும் கூட ஏன் குற்றங்களை குறைக்க முடியவில்லை? சரி, இந்த குற்றங்கள்லாம் ஏன் நடக்குது, இதுக்கு என்ன காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னா, காவல்துறை கண்காணிப்பில் போதிய அளவு இல்லாமல் இருக்கு. அதே மாதிரி குற்ற வழக்குகள் விசாரணைக்கு வராமல் தேங்கி கிடக்கிறது. அதனால குற்றம் செய்பவர்கள் துணிச்சலாக செய்கிறார்கள். அதே போல குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பி விடுகிறார்கள். குற்றம் ஆனா கூட, தண்டனை கிடைச்சா கூட சந்து பொந்துகளை நுழைஞ்சு வெளியே வந்துடுறாங்க. அதே மாதிரி அதீத மக்கள் தொகை, சமூக ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வு, இதெல்லாம் தான் இந்த மாதிரியான குற்றங்கள் நடப்பதற்கு அதிகமான காரணங்களாக இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. காவல்துறை ரோந்தை அதிகமாக ஆக்கினால், நீதிமன்றங்கள் விரைவாக விசாரணைகளை எடுத்துக்கொண்டால், கண்காணிப்பு கேமராக்கள் இன்னும் கூடுதலாக பொருத்தப்பட்டால், போதிய அளவு சாலை விளக்குகள், தெரு விளக்குகள் எரிந்தால் இன்னும் குற்றத்தை குறைக்கலாம் என்று சொல்கிறார். ஆனால் இதெல்லாம் மேம்போக்கான காரணிகள். தலைநகர் டெல்லியில இல்லாத வெளிச்சமா, அங்கே இல்லாத பாதுகாப்பா, அங்கே இல்லாத ரோந்து பணிகளா? ஆனால் அப்படி இருந்தும் கூட ஏன் குற்றங்கள் குறையவில்லை, ஏன் அதிகமாக நடக்கின்றன அப்படின்னா, இஸ்லாமிய பார்வையில் நாம் இதை அணுக வேண்டியது இருக்கிறது. அருமையான தோழர்களே, குற்றங்களை குறைப்பதற்கு பல்வேறு வகையான எல்லா தரப்பு விஷயங்களுக்கும் எப்படி தீர்வு இஸ்லாத்தில் இருக்கிறது, அதுபோல குற்றங்களை குறைத்தல் என்கின்ற அந்த துறையிலும் இஸ்லாமிய வழிகாட்டல் இந்த நாட்டுக்கு மிக அதிகமான தேவை இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த வகையில் இஸ்லாம் என்பது முதல்ல குற்றங்களை தடுப்பதற்கு வெளிப்படையான காரணங்களுக்கு முன்னால் அந்தரங்கமான காரணங்களை அத்தியாவசியமாக கருதுகிறது. அந்தரங்கமான காரணங்களை முதலாவது நிறுவ முயல்கிறது. அதை ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா, அந்தரங்க காரணங்களை நிலைநிறுத்திவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா மனிதன் குற்ற செயல்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வான். அது என்ன அந்தரங்க அம்சங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்றது?
அருமையான தோழர்களே, முதலாவது பலவீனமான மார்க்க உணர்வு தான் குற்றங்களுக்கு வழிவகுக்கிறது. அதாவது வீக்கான ரிலீஜியஸ் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. அதாவது மழுங்கி போன மார்க்க உணர்வு. அந்த மார்க்க உணர்வு கூர்தீட்டப்பட்டிருந்தால், மார்க்கப்பற்று அழுத்தமாக இருந்தால் குற்றங்களின் பக்கம் போகாத மனநிலைமையை உருவாக்க முடியும். அப்போ குற்றங்களுக்கான அடிப்படை காரணமாக, அந்தரங்க காரணமாக மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பலவீனமான மார்க்க உணர்வு அல்லது மழுங்கி போன மார்க்க உணர்வு என்று மார்க்கம் சொல்கிறது. அருமையான தோழர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், ஃபலௌலா இத் ஜாஅஹும் பஅஸுனா ததர்ரஉ. அல்லாஹ் ஒரு சமூகத்துக்கு சோதனைகளை கொடுத்தான். அந்த சோதனைகள்ல அவங்க திருந்திருவாங்கன்னு பார்த்தான். ஆனால் அந்த மக்கள் திருந்தவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலௌலா இத் ஜாஅஹும் பஅஸுனா, அந்த மக்களிடத்தில் நம்முடைய சோதனைகள் வந்தபோது ததர்ரஉ, அவர்கள் அப்பொழுதாவது திருந்தி பணிந்திருக்க வேண்டுமே, பணியாமல் போய்விட்டார்களே. நாம சோதனையை ஏன் கொடுத்தோம்? திருந்துறதுக்காக கொடுத்தோம். ஆனால் அப்போதும் அவர்கள் திருந்தவில்லை. வலாக்கின் கசத் குலூபுஹும், மாறாக அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டன, கல்லாகி போய்விட்டன. எனவே வஸய்யன லஹும் ஷைத்தானு மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த தீமைகளை ஷைத்தான் மேலும் அலங்காரமாக ஆக்கி காட்டிவிட்டான். தீமையை அலங்காரமாக்கிட்டான் அவன். அதனால் தொடர்ந்து அவர்கள் தவறுகளிலேயே மூழ்கி இருந்தார்கள் என்று சொல்றாங்க. அருமையான தோழர்கள், இந்த ஹதீஸ்ல, இந்த ஆயத்துல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க. சில நேரங்களில் மழுங்கி போன மார்க்க உணர்வை தட்டி, தூசு தட்டி, அதை உற்சாகப்படுத்துவதற்கும் கூர்தீட்டுவதற்கும் பட்டை தீட்டுவதற்கும் அல்லாஹ் சில சோதனைகளை கொடுப்பான். அந்த நேரத்தில் திருந்தியது. அல்லாஹ் சொல்றான், அப்பொழுதும் திருந்தாமல் இவர்களுடைய உள்ளம் கல்லாகிவிட்டது. கல்லாயிருச்சுன்னா என்ன அர்த்தம்? மார்க்க உணர்வு அந்த மனதில் இடம் பிடிக்கவில்லை, மழுங்கி போய்விட்டது. அதனால் அவர்கள் செய்து கொண்டிருந்த தீமையையே இன்னும் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் போய்விட்டார்கள். ஏனென்றால் ஷைத்தான் அதை அவர்களுக்கு அலங்காரமாக காட்டிவிட்டார். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸ்னி அஸ்ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒரு விபசாரம் செய்யக்கூடியவர், அதாவது கற்பொழுக்கம் தவறுபவர், அந்த குற்றத்தை செய்யும் போது மூமினாக இருந்து கொண்டு அதை செய்ய மாட்டார். வலா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபு வஹுவ முஃமின். ஒரு குடிகாரர் இறை நம்பிக்கையாளராக இருந்து கொண்டு மது அருந்த மாட்டார். வலா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமின். ஒரு திருடர் இறை நம்பிக்கையாளராக மூமினாக இருந்து கொண்டு அதை திருட மாட்டார். வலா யன்தஹிபு நுஹுபத்தன் யர்ஃபஉ நாஸு அப்சாரஹும் இலைஹி ஃபீஹா வஹுவ முஃமின். மக்கள் எல்லாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு மூமின், ஒரு மனிதன் மூமினாக இருந்து கொண்டு மக்களுடைய பொருட்களை கொள்ளையடிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் 4 குற்றங்களை சொல்றாங்க, சமூக விரோத குற்றங்கள். 1 கற்பொழுக்கம் தவறுதல், கொலை, கொள்ளை, மது அருந்துதல். இந்த குற்றங்களை ஒருவர் செய்யும் போது மூமினாக இருந்து கொண்டு செய்ய மாட்டார் என்று சொல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, ஒருவர் கற்பொழுக்கம் தவறும் போது அவரிடத்தில் இருந்து அல்லாஹ் ஈமானிய ஒளியை பறித்து விடுகிறான். திருடும் போது ஈமானிய ஒளியை பறித்து விடுகிறான். கொள்ளையடிக்கும் போது ஈமானிய ஒளியை பறித்து விடுகிறான். அதே போல மது அருந்தும் போது ஈமானுடைய ஒளியை பறித்து விடுகிறான். ஈமானுடைய ஒளி பறிக்கப்படுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளத்துல மார்க்க உணர்வு மழுங்கி போறது அர்த்தம். அதான் மார்க்க உணர்வு மழுங்கி போறது. மார்க்க உணர்வு எங்கே மழுங்கி போகிறதோ, சமய உணர்வு எங்கே மழுங்கி போகிறதோ, அங்கே குற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற, குற்றம் செய்யலாம் என்கின்ற அந்த அத்தாரிட்டி கிடைச்சது, அந்த லைசன்ஸ் அங்கே ஈஸியாக கிடைச்சது. தடுத்து நிறுத்ததுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த ஈமான் ஒளியோடு இருக்கும்போது தான் இறைவன் நம்மை பார்க்கிறான் என்கின்ற உணர்வு அங்கே இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மை யார் பார்க்க போறா? ஏன்னா அந்த எண்ணம் தான் மழுங்கி போச்சுல்ல, அந்த எண்ணம் தான் மொட்டை அடிக்கப்பட்டு போச்சுல்ல.
அப்போ இந்த செய்தி நமக்கு மிகவும் முக்கியமானது. அருமையான தோழர்களே, ஒரு மனிதர் பாவம் செய்யும் போது, குற்றம் செய்யும் போது, சமூக விரோத செயல்களை செய்யும் போது ஈமானுடையவராக இருக்க மாட்டார். அல்லாஹ் எப்படிப்பட்ட அந்தரங்க பாதுகாப்பை வைக்கிறான் என்று பாருங்கள். அப்போ இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஒரு மனுஷர், இதன் அடிப்படையில் வளர்க்கப்பட்ட பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு முஸ்லிம் எப்படி குற்றத்தின் பக்கம் செல்லுவான், எப்படி கொலை செய்ய துணிவான், எப்படி கொள்ளையடிக்க துணிவான்? இந்தியாவுக்கு இஸ்லாம் தேவைப்படுகிறது. இந்தியாவுக்கு இஸ்லாம் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. சரி, இது ஒரு விஷயங்களா. அடுத்து இரண்டாவது, இஸ்லாமிய சட்ட திட்டங்களை பற்றிய புரிதல் இல்லாமை, அதுவும் குற்றங்கள் அதிகமாக நடப்பதற்கு காரணமாக இருக்கின்றன. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இக்னோரன்ஸ் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. சட்டத்தை பற்றிய புரிதல் இல்லாமை, இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் என்ன, இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன, பெண்கள் என்றால் யார், பெண்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும், அடுத்தவர்களுடைய செல்வத்திற்கு என்ன மரியாதை, அடுத்தவருடைய மானத்திற்கு என்ன மரியாதை, இது குறித்து இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன, சட்டத்திட்டங்கள் என்ன, இதில் மீறினால் என்ன தண்டனை கிடைக்கும், இது பற்றிய புரிதல் இல்லை என்று சொன்னால் சரியாக ஒரு மனிதன் அது சம்பந்தமான குற்றங்களை செய்வதற்கு தயங்க மாட்டான். சரியான புரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்பொழுது இந்த உலகத்தில் அறியாமை வியாபித்து இருக்குமோ அப்பொழுது அதிகமாக கொலைகள் பெருகும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளுக்கு முன்பு சில நாட்கள் வரும், அந்த நாளில் அறியாமை கொடிகட்டி பறக்கும், அறிவு ஞானம் இந்த உலகத்திலிருந்து உயர்த்தப்பட்டு விடும். அதாவது அறிஞர்கள், கற்றறிந்த அறிஞர்கள் உயர்த்தப்பட்டு விடுவார்கள். அதனால் எங்கு பார்த்தாலும் அறியாமை தான் வியாபித்து இருக்கும், கொடிகட்டி பறக்கும். அப்பொழுது கொலைகள் அதிகமாக நடக்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். கொலைகள் அதிகமாக நடக்கும். எங்கே அறியாமை வியாபித்து இருக்கிறதோ அங்கே மனித உயிருக்கு மரியாதை இருக்காது, சமூக விரோத கொலைகள் நிறைய நடக்கும். அப்போ கொள்கை கோட்பாடுகளை பற்றிய தெளிவு இல்லாமை, புரிதல் இல்லாமை என்பது அதுவும் குற்றங்கள் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்பதை மார்க்கம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மூணாவது தோழர்களே, உலக மோகம், அதுவும் குற்றங்கள் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாதிபானி ஜாயிஆனி உர்சிலா ஃபீ ஹனமின் பி அஃஸத லஹா மின் ஹிர்ஸில் மர்இ அலல் மாலி வஷரஃபி லிதீனிஹி. ஒரு ஆட்டு மந்தையின்பால் அனுப்பப்பட்ட பசி உள்ள 2 ஒட்டகங்கள் அந்த ஆட்டு மந்தையை சிதைக்கிறதோ இல்லையோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பசி உள்ள 2 ஒட்டகங்கள் ஆட்டு மந்தைக்குள் அனுப்பப்பட்டால் அந்த ஆடுகளை அந்த 2 ஒட்டகங்கள், அந்த 2 ஓநாய்கள் துவம்சம் செய்கிறதோ இல்லையோ, சிதைக்குதோ இல்லையோ, ஒரு மனிதனிடம் குடிகொண்டிருக்கக்கூடிய செல்வத்தின் மீதான பேராசையும் செல்வாக்கின் மீதான பேராசையும் அவனை துவம்சம் செய்துவிடும், அவனுடைய மார்க்கத்தை நாசப்படுத்திவிடும் சொன்னாங்க. செல்வத்தின் மீதும் செல்வாக்கின் மீதும் ஒரு மனிதனுக்கு மோகம் வந்துவிட்டால் அதற்காக எதையும் இழக்க தயாராக இருப்பான். கொள்கையை கூட இழந்து விடுவான், மார்க்கத்தை கூட துறந்து விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையான தோழர்களை இங்கு பாருங்க, அதிர்ச்சிகரமான செய்தி. நம்ம எல்லாரும் தெரியும், கிட்டத்தட்ட நாடு முழுக்க 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA அந்த நீட் தேர்வை ரத்து செஞ்சிட்டாங்க. ஜூன் மாதம் தான் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. எழுதின பிள்ளைங்கெல்லாம் கதறுதுக பாவம். மெடிக்கல் சம்பந்தப்பட்ட அந்த துறை வல்லுநர்கள் எல்லாம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. 10 வருஷம் ஆச்சு NDA ஆட்சி வந்து, ஒன்றிய அரசு வந்து 12 வருஷங்கள் ஆச்சு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட வினாத்தாள் கசிவுகள் நடந்திருக்கின்றன. கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் என்பது இதுவரைக்கும் 80க்கும் அதிகமான தடவை நடந்திருக்கிறது. இது எப்படிப்பட்ட எக்ஸாம் இது? இதுக்குன்னு தனி ஏஜென்சி இருக்கு, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லி 2017 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்படுத்தின ஒரு அமைப்பு. அது நாடு முழுக்க உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை சேர்ப்பதற்கு, மாணவர்களுக்கு அட்மிஷன் கொடுக்கிறதுக்கு தகுதி தேர்வு நடத்துவார்கள். அந்த தேர்வு நடத்துறது மட்டும்தான் அதனுடைய வேலை. எவ்வளவு அஜாக்கிரதை என்பதை விட
பணம் விளையாடி இருக்கிறது. காசு, பணம், செல்வாக்கு, எத்தனையோ கோடிகள் கைமாறி இருக்கின்றன. நல்லா பாருங்க, இந்த 10-12 வருஷத்துல 80க்கும் மேற்பட்ட முறைகள் கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 48 தடவைகள் ரீடெஸ்ட் நடந்திருக்கு. அப்படின்னா இதுக்கு பின்னால எத்தனை பேர், எத்தனை பெருச்சாலிகள் காசு பணங்களை கோடி கோடியாக பெற்றிருப்பார்கள். இந்த இன்சிடென்ட்ல கூட அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்த கொஸ்டின்கள்ல 100க்கும் மேற்பட்ட கொஸ்டின் ஒத்து போச்சான். அதாவதுங்க, வாட்ஸ்அப்ல, டெலகிராம்லாம் என்ன செஞ்சிருக்கு, ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. கையால் எழுதப்பட்ட அந்த லீக்கான அந்த பேப்பரில் உள்ள கொஸ்டின்களில் 100க்கும் மேற்பட்டது அசல் கொஸ்டின் பேப்பரோட என்ன செஞ்சிருக்கு, ஒத்து போயிருக்கு. இதில் தான் லீக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நல்லா கவனிச்சு பாருங்க, காசின் மீது உலக மோகம் ஒரு மனிதனுக்கு வருகிற போது எப்படிப்பட்ட தில்லுமுள்ளு வேலைகளை செய்ய சொல்வதுதான். புறக்கடை வழியாக உள்ளே நுழைவதற்கான அதை 10 லட்சம் கொடுத்து 5 லட்சம் கொடுத்தெல்லாம் அந்த பேப்பர்ல வாங்கியிருக்காங்க, கொஸ்டின் பேப்பர். அப்போ மக்கள்கிட்ட குறுக்கு வழியில மேலே போகணுங்கிற என்ன வருது பாருங்க. இதற்கு என்ன காரணம்? உலகத்தின் மீதான மோகம், காசின் மீதான ஆசை, செல்வாக்கின் மீதான மோகம், ஆதாயம். அருமையான தோழர்களே, குற்றங்களை, எப்படிப்பட்ட குற்றங்களையும் செய்ய வேண்டும். அதே போல மார்க்கம் சொல்கிறது, 4வது என்னன்னு சொன்னா, தவறான வளர்ப்பு. ஒரு குடும்பத்தின் தவறான வளர்ப்பு, அதுவும் சில சமயங்களில் பெருங்குற்றங்கள் நடப்பதற்கு காரணமாக ஆகிவிடும். குற்றங்கள் பெருகுவதற்கு அதுவும் ஒரு காரணம். குடும்பத்தால் நெறிமுறை சார்ந்து வளர்க்கப்படாத பிள்ளைகள் அவர்கள் கொடும் குற்றவாளிகளாக மாறுவார்கள். அவர்கள் மூலமாகவும் குற்றங்கள் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளை 2 பேர், குர்ஆன் சொல்லுது இல்ல, ஒருத்தர் இன்னொருத்தர் கொண்டார், ஹாபீல் கொண்டார். இந்த கொலைக்கு பின்னால் இருந்த பின்னணி என்ன அப்படின்னா, காபீலுங்கிற மனுஷன்கிட்ட இருந்த பேராசை, அதாவது அவன்கிட்ட அந்த ஆள்கிட்ட இருந்த பொறாமை. ஒரு பெண் மீது இருந்த ஆசை அது பொறாமையாக மாறி தன்னுடைய தம்பியை, சகோதரனையே கொள்வதற்கு காரணமாகிவிட்டது. இங்க நல்லா கவனிக்கணும், நம்ம அந்த காபீலுடைய மனதில் இருந்த அந்த பொறாமையை அவர்களுடைய பெற்றோர்கள் ஐடென்டிஃபை பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பண்ணலன்னு அர்த்தம், அதுக்கு பண்ணலன்னு அர்த்தம். அதற்கு ஏற்றார் போல் உள்ள வழிகாட்டல் அவருக்கு கிடைக்காதனுடைய விளைவு அந்த சூழல் தான் அவரை குறை செய்ய வைத்தது. அதுக்காக ஆதமும் ஹவ்வாவும் சேர்ந்து தப்பா வளர்த்துட்டாங்க நான் சொல்ல வரல. சில நேரங்களில் பிள்ளைகளுடைய மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சு கொள்ள தெரியாத பெற்றோர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுலையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது 11 சகோதரர்களுக்கும் பொறாமை இருந்துச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணாங்க, ஆனா அதை அவங்க மனசுல இருந்து எடுக்கிறதுக்கு தேவையான வழிகாட்டல் அவங்கள்ட்ட போகலை. அதனால தான் கூப்பிட்டு போய் கணத்தில் தள்ளி விட்டாங்க அந்த 11 பேரும். இப்படி சில நேரங்களில் வரும் பிள்ளைகளுடைய தவறான நடத்தை, நெறிபிறழ்ந்த போக்கு. இதற்கு எது காரணம் என்பதை இனம் காண முடியாத இயலாமை, அல்லது இனம் கண்டாலும் அதை சரியாக துடைத்தெடுக்க முடியாத திறனற்ற தன்மை. இது சில நேரங்கள் என்ன செஞ்சிடும்னா அந்த பிள்ளைகளை தவறாக வழி நடத்திவிடும், தவறுகள் செய்வதற்கு காரணமாக ஆகிவிடும். அருமையான தோழர்களே, இதுவும் குற்றங்கள் பெருகுவதற்கு ஒரு காரணம் என்பதை புரிந்து கொள்ளணும். அதனால என்ன செய்யணும்னா பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்கணும். அவங்களுடைய போக்கில் தப்பு தெரிஞ்சுன்னு சொன்னா இறுக்கி பிடிக்கவும் கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப லூசு விடவும் கூடாது. மார்க்கம் இதையும் சொல்கிறது. அதுபோல தோழர்களே, அடுத்து தவறான நண்பர்கள், தீய நண்பர்கள். கூடா நட்பு கேடாய் முடியும் என்று ஒரு முதுமொழி சொல்கிறது, மார்க்கமும் சொல்கிறது. தீய நண்பனுக்கான உதாரணத்தை மார்க்கம் சொல்லும் போது கொல்லம்பற்றையில ஊதப்படக்கூடிய அந்த துருத்திக்கு உதாரணமாக சொல்கிறது. துருத்தியை உதாரணமாக சொல்கிறது. கொல்லம்பட்டையில நெருப்பு ஊதுவாங்க, அந்த காலத்தில் வாயை வச்சு ஊதுவாங்க, சில நேரங்களில் வேறொரு பொருளை வச்சு ஊதுவாங்க. ஏதோ ஒன்று நடக்கும். பக்கத்தில் போய் உட்காந்தா என்ன நடக்கும்? ஒன்று அங்கே பறக்கிற நெருப்பு பொறி நம்ம சட்டையில் பட்டுரும், நம்ம ட்ரெஸ்ஸில் பட்டுரும், சட்டை ஓட்டையாக போயிடும். அல்லது நெருப்பு பொறி பறக்கலை, சட்டை ஓட்டையாக போகல, குறைஞ்சபட்சம் அங்கே கருப்பாக இருக்கும் அந்த இடம், புகை வரும், ஒரு மாதிரி துர்நாற்றம் வீசும்.
குறைஞ்சபட்சம் அது துர்நாற்றமாவது அருகில் இருப்பவருக்கு வராமல் போகாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தீய நட்புக்கு உதாரணம் இதுதான் சொன்னாங்க. ஒன்று, உன்னை நேரடியாக குற்றங்களில் பங்கெடுக்க வைத்து விடுவான், உன் சட்டையை ஓட்ட போடுற மாதிரி. அல்லது உன்னை குற்றங்களில் பங்கெடுக்க வைக்காவிட்டாலும் அவனுடனான நட்பு உன்னுடைய மரியாதையை குலைத்து விடும், உன் பேரை கெடுத்துரும். ஏன்பா நீ நல்ல பிள்ளையா இருக்க, ஏன்பா அவங்க கூடலாம் சேர்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு உலகம் கேட்டுருவாங்க. இது துர்நாற்றம் வீசுற மாதிரி. ஒன்று நேரடியாக நீ தவறு செய்வாய், அல்லது அவனால் நீ இகழப்படுவாய். அதனால் நட்பை ஒழுங்காக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. சில நேரங்களில் கூடா நட்பு கூட, தீய நட்பு கூட குற்றங்கள் அதிகமாகுவதற்கு காரணமாக இருப்பதை பார்க்கிறோம். அதுபோல தோழர்களே, அடுத்து ஊடகங்கள், சமூக ஊடகங்கள், அதே போல சினிமாக்கள், இது போன்ற இவற்றினுடைய பெருக்கமும் ஒரு வகையில் குற்றங்கள் அதிகமாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. குற்றம் சார்ந்த செய்திகளையே திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தால், அது சார்ந்த ஒளிப்படங்களையே, காணொலி காட்சிகளையே திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தால், கைகளில் வச்சிருக்கிற செல்லுல இருந்து பார்க்கறது, டிவியில இருந்து பார்க்கறது, பேப்பர்கள் இருந்து பார்க்கறது, இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா அது ஒரு மனிதனுக்கு தீமை செய்வதற்கு, குற்றம் செய்வதற்கான துணிச்சலை தந்துவிடும். நாமளும் செஞ்சு பார்த்தா என்ன, பழகி பார்த்தா என்ன என்கின்ற எண்ணத்திற்கு ஒரு மனிதனை கொண்டு சென்று விடும் என்பதை பார்க்கிறோம். இப்போ தீமையை ஒழிக்கணும், குற்றத்தை தடுக்கணும்னு சொல்றாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தலையே சட்டம்லாம் கேட்டுச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சட்டம் கேட்டுச்சு. ஆனா பெண்கள் பாதுகாப்புக்கு தேவையானதை செய்யணும் இல்ல. சினிமா படம் பெண்களை தவறாக சித்தரிக்கிறது. என்ன செய்யணும்? சினிமாவை தடுக்கணும். அதே போல பெண்கள், எங்க பக்கத்துல மதுக்கடைகள் இருக்கிறதுன்னு சொல்றாங்க, அதை ஒழிக்கணும். மூடி வேற இடத்துல திறந்தா பத்தாது. அப்போ குற்றங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் சொல்லக்கூடிய நடைமுறைகள் நிச்சயமாக நடக்க வேண்டும். அதுபோல தோழர்களே, மார்க்கம் சொல்லக்கூடிய குற்றவியல் தண்டனைகள், அது கைவிடப்பட்டதும் குற்றங்கள் பெருகுவதற்கு மிகப்பெரிய காரணம். இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனையை கொடுத்தால் சில நேரங்களில் குற்றங்கள் நடந்த இடங்களில் இருந்து முஸ்லிம் அல்லாதவர்களுடைய வாயிலேயே அரபு நாட்டில் இருக்கிற தண்டனை வேணும்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? இஸ்லாமிய தண்டனை வேணும்னு அர்த்தம். அது கைவிட்டதற்கு, குற்றங்கள் மலிவதற்கு ஒரு காரணமாக இருக்கு. கைவிட்டதும் ஒரு காரணம். அருமையான தோழர்களே, குற்றங்களுக்கு இஸ்லாம் கூறக்கூடிய தண்டனைகளை தருவதை விட்டுவிட்டு சிறை போன்ற சாதாரண தண்டனைகளை கொடுக்கும் போது குற்றங்கள் உரிய அளவில் தடுக்க முடியாது. அதனாலதான் 40 தடவை திருடியவர் 41வது முறை கைது அப்படின்னு வரும். ஏன் வருது? அப்போ உள்ள கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை அவர்களுக்கு போதுமாகவில்லை அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் சிறைக்கு சில பேர் மாமியார் வீடுன்னு பேரே வச்சிருக்கான். அது மாமியார் வீடு, போனா சாப்பாடு கிடைக்கும், ரெஸ்ட் கிடைக்கும், ஏதாவது வேலை செஞ்சா காசு கூட கொடுப்பாங்க, அங்கே சம்பளம் கூட கொடுப்பாங்க. வெளியில் கொடுக்குற மாதிரி நிறைய இருக்காது, ஆனால் இதெல்லாம் அது கூட கிடைக்காங்க. அப்போ மாமியார் வீடுன்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ அதெல்லாம் என்ன செய்யாது? குற்றங்களை குறைக்காது. உரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அதே போல நீதிமன்ற விசாரணை என்கின்ற பேரில் இழுத்து அடித்துக் கொண்டு செவ்வா இழுத்து அதுக்குள்ள குற்றவாளி செத்தே போயிடுவோம், அல்லது குற்றவாளி வயசாலியா போயிடுவோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு குற்றத்தை ஒரு குற்றவாளியை 30 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை வயசுல? 75 வயசுல. குடுன்னு அந்த ஆள் கலவன் ஆயிட்டார். அவருக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? அதுக்கு பிறகு அந்த தப்பை எத்தனை தடவை பண்ணியிருப்பார். அப்போ மார்க்கம் சொல்லக்கூடிய தண்டனைகள் ஒரு தடவை 2 தடவை கொடுத்து விட்டால் அது மொத்த சமூகத்திற்கும் பாடமாக ஆகும். அதுக்கு பிறகு யாரும் அந்த குற்றத்தை பற்றி நினைத்து பார்க்க மாட்டார்கள். இதுவும் மிக முக்கியமான ஒரு காரணம். அதுபோல தோழர்களே, சமூக அநீதி, அதுவும் குற்றங்கள் பெருகுவதற்கு ஒரு முக்கியமான காரணம். சமூக அநீதி, சோசியல் இன்ஜஸ்டிஸ் சொல்றோமே, இப்படி என்ன அர்த்தம்? ஒரு சமூகத்தில் பல தரப்பு மக்கள் இருப்பார்கள். மிக பெரும் பணக்காரர்கள் இருப்பார்கள், ஓரளவு பணக்காரர்கள் இருப்பார்கள், அதுக்கடுத்து பணக்காரர்கள் இருப்பார்கள், அடுத்து அந்த மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க, அப்பர் மிடில் கிளாஸ், சென்ட்ரல் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், ஏழைகள்,
இப்படி ஏழைகள் 2-3 குரூப் இருப்பாங்க. வறுமை கோட்டுக்கும் கீழ் உள்ள பல தரப்பு மக்கள் இருப்பாங்க. ஒவ்வொருவருடைய சூழ்நிலையை பொறுத்து அவர்கள் மீது அடுக்குமுறையையும் அடக்குமுறையையும் கொடுங்கோன்மையையும் சமூகம் பாய்ச்சும் போது, அவர்களுக்கு சமூக நீதியை கொடுக்காத போது, அதை பெற வேண்டும் என்கின்ற முனைப்பில் உரிமை கோருதலில் சில நேரங்களில் மக்கள் குற்றங்களை நோக்கியும் போவார்கள். ஒரு சமூகத்தில் ஏழைகள் இருக்கிறாங்க, என்ன செய்யணும்? இஸ்லாம் என்ன சொல்லுது? ஏழைகளை ஏழையாக வச்சிருக்காரு. பெருனா வந்துச்சா உன்னுடைய செல்வத்தில் குறிப்பிட்ட அளவு உனக்கு இருக்குதா, ஜகாத்தை கொடுத்துரு. பெருனா வந்துச்சா சதக்கத்துல் ஃபித்ர் கொடுத்துரு. அம்ஜு பெருனா வந்துச்சா குர்பானி கொடுத்துரு. அது இல்லாமல் சும்மா விட்டுறாத. வேறு சில தவறுகளுக்கான தண்டனை, அந்த தண்டனையை சாப்பாடு கொடு, அது கொடு, இது மார்க்கம் சொல்லுது. அப்போ என்ன? இதெல்லாம் சமூகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள், அவர்களை ஓரளவு அதிலிருந்து ஏற்றி விடுறது. அவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்காம இருந்தால் என்ன ஆகும்? ஒரு சமூகம் பசியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். எப்படா பசி வரும்னு இருக்கும், பசியே வராது அவங்களுக்கு. இன்னொரு குரூப் எப்படா சாப்பாடு கொண்டு எதிர்பார்த்து. இந்த 2 சமூகமும் ஒரே இடத்துல வசித்தால் எப்படி இருக்கும்? அவனுடைய பசிக்கு ஏதாவது உணவு கிடைக்கணும்ல, கிடைக்கட்ட என்ன செய்வான்? உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அடுத்தவங்க கையில் இருக்கிறத பிடிக்கிட்டு ஓடிடுவான். அப்போ இந்த இடத்துல குற்றம் நடப்பதற்கு சமூகம் அவரை கைவிட்டதும் ஒரு காரணம், அவருக்கு தேவையானதை கொடுக்காமல் இருந்ததும் ஒரு காரணம். அதனால தான் இஸ்லாம் செய்து என்ன சொல்லுது? தர்மம் செஞ்சிருங்க, டெய்லி தர்மம் செய்யுங்க, டெய்லி பேசிஸில் தர்மம் செய்யுங்கிறது. வணிகர்களை பார்த்து இஸ்லாம் சொல்லுது, நீங்கள் அன்னன்னைக்கு கொஞ்சம் தர்மம் செஞ்சிருங்க, வியாபாரத்தில் தப்பு பண்ணியிருக்க போறீங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. அதே மாதிரி அக்கேஷன் டைம்களில் அவங்களுக்கு சதக்கத்துல் ஃபித்ர் கொடுத்துருங்க, குர்பானி கொடுத்துருங்க, ஜகாத்தை கொடுத்துருங்க, அதையும் சொல்லுது மார்க்கம். இதெல்லாம் கிடைக்காத போது அவர்கள் சமூக குற்றவாளிகளாக, சமூக விரோதிகளாக மாறுவாங்க. பணக்காரங்க போய் பிடிப்பாங்க. நக்சலைட் ஏன் உருவாகுது? நக்சலைட் எப்படி உருவானாங்க? பண்ணையார்களை, ஜமீன்தார்களை ஏன் ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள். போராடல, தூக்கிட்டு போய் போட்டு தள்ளிடுவாங்க, அவ்வளவுதான். ஏன் உருவாச்சு? அந்த மக்கள் அவர்களுக்கு தேவையானது கிடைக்காத போது, ஜமீன்தார் பண்ணையார் போன்றவர்களால் ஒடுக்குமுறைக்கும் கொடுங்கோன்மைக்கும் ஆளான போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார்கள். அதனால் அவர்கள் உயிரை பறிக்கிற அளவுக்கு போனாங்க. ஆக அருமையான தோழர்களே, சில நேரங்களில் இது போன்ற சமூக அநீதியும் குற்றங்கள் பெருகுவதற்கு காரணமாக இருக்கும். இதெல்லாம் இப்படி பல காரணங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட பல காரணங்களையும் ஆராய்ந்து பல மட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வந்தால் ஒழிய குற்றங்களை குறைக்க முடியாது. நீங்க எவ்வளவுதான் இராணுவத்தை விடுக்கோட வச்சிருந்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் காவல்துறையை நவீனப்படுத்தினாலும், ஜிபிஎஸ் கருவி என்ன, அது என்ன, இது என்ன, பிங்க் பேட்ரோல் என்ன, சிங்கப்பெண் என்ன, சிங்கப்பெண் படை என்ன, எந்த படை கொண்டு வந்தாலும் சரி, தலைநகரமே கொலை நகரமாக தான் இருக்கும். அதான் இன்னைக்கு தேசிய குற்றப்பதிவு ஆவண காப்பகம் சொல்கிறது, அதான் சொல்றது இன்னைக்கு. எனவே அருமையான தோழர்களே, இந்திய மண்ணில் அதுவும் தலைநகரத்தில் குற்றம் அதிகம் என்று சொன்னால் ஒவ்வொரு இந்தியனும் வெட்கத்தில் தலைகுனிய வேண்டும், வெட்கி தலைகுனிய வேண்டும். இந்த நாட்டினுடைய கடன்ல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குல்ல, இந்த நாட்டினுடைய ஏற்ற இறக்கத்தில் நமக்கு பங்கு இருக்குல்ல. அப்ப இந்த நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்களில் நமக்கும் பங்கு இருக்குது. தலைநகரத்தில் நடந்துச்சுன்னு சொன்னா நமக்கும் சேர்ந்துதான் இழிவு. இந்த செய்தி வெளிநாடுகளில் பிரசுரமாகும் போது நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து காரி துப்ப தான் செய்வாங்க. கேபிட்டலே வச்சுக்க தெரியாத ஆட்கள் இவங்க அப்படின்னு காரி துப்ப தான் செய்வாங்க. எனவே அருமையான தோழர்களே, இஸ்லாமிய வழிகாட்டல் இந்தியாவினுடைய மண்ணுக்கு மிகவும் தேவைப்படுகிறதுங்கிறதுதான் இந்த செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அருமையான தோழர்களே, குற்றங்களை குறைப்பதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய இது போன்ற அந்தரங்கமான சில கட்டமைப்புகளும் தேவைப்படுகின்றன, வெளிப்படையான சில செயல்பாடுகளும் தேவைப்படுகின்றன. எல்லா செயல்பாடுகளையும் எல்லா கட்டமைப்புகளையும் சரியாக நாம் பேணுகிற போது நிச்சயமாக குற்றங்களை குறைக்கலாம். ஏனென்றால் இன்னும் சொல்ல போனால் குற்றங்கள் இல்லாத, அதாவது கிரைம்லெஸ் கண்ட்ரி கூட உருவாக முடியும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை இந்த மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.